ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முட்டை மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுக்க போகிறோம். நான் ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா, முட்டை வந்து உடையாமல் வேகிறதுக்காக. சில டைம் பார்த்திங்க அப்படின்னா, முட்டையை வேக வச்சோன்னா அது ஒன்றோட ஒன்று உரசியே உடஞ்சிரும். அதனால் வந்து உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா உடையாமல் இருக்கும். இதில் முட்டையெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். குக் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சிடணும். அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றி பச்சை தண்ணியை ஆட் பண்ணி உடனே உரிக்கக்கூடாது. நம்ம வேக வச்ச தண்ணியிலே வச்சு அது நல்லா ஆறினதுக்கப்புறமா அதுக்கப்புறமே முட்டையை உரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, அதுதான் வந்து நல்லது. நீங்கள் உடனே பச்சை தண்ணியை ஊற்றி அந்த முட்டையை உரிக்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த முட்டை வந்து ஓடு மட்டும் வராமல் நம்ம முட்டையும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அதனால் இப்போ முட்டையெல்லாம் நல்லா உரிச்சிட்டு நான் ஒரு டூத் பிக்கு வச்சு சின்னதாக அங்கங்கே ஒரு ஹோல் போடுறேன். எதுக்காக அப்படின்னா, மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஹோல் போடுறேன். அங்கங்கே கொஞ்சம் எட்டி இது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. எல்லா முட்டையிலையுமே நம்ம வந்து ஹோல் பண்ணிக்கலாம். இது முட்டை மசாலா தானே, அதனால் நிறைய மசாலா உங்களுக்கு நல்லா உள்ளே இறங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஹோல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சும்மாவே நீங்கள் முட்டையும் இந்த மசாலாவும் சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா ட்ரையாக தான் செய்ய போகிறோம். இப்போ பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் நாம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில். இப்போ இது எதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நாம் முட்டை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். எதுக்காக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா, நம்ம முட்டையில் வந்து அந்த மசாலா ஃப்ளேவர், அந்த காரம் உப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம டூத் பிக் வச்சு ஹோல் பண்ணோம். இப்போ அந்த முட்டை எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அந்த தோல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் எண்ணெயில் போட்டு பொரிச்சதும். அந்த சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா ஆனால் ஃபுல்லாக எல்லா இடமும் பொரியணும், அந்தளவுக்கு நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முட்டையெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே எண்ணெயிலே நான் வந்து இப்போ தாளிக்க போகிறேன். நீங்கள் வேறு எண்ணெயெல்லாம் எடுக்கணும்னு இல்லை, இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய் தான். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக ஸ்டார் மொட்டு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம முட்டை பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் பொங்குற மாதிரி தெரியும். இப்போது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து 1 கப் அளவுக்கு ஆனியன் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் 1 கப் அளவுக்கு அரிஞ்சு போட்டிருக்கேன். இதிலே ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் நல்லா கீறி இந்த மாதிரி சின்ன பீசஸாக போட்டுருங்க. அதோட ஃப்ளேவரும் காரமும் நல்லா இறங்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நீங்கள் வந்து அடுத்து மிளகாய் தூள்லாம் நம்ம வந்து சேர்க்க போகிறோங்கிறதுனால பச்சை மிளகாய் வந்து கம்மியாகவே நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறையவே சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் முட்டையெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நிறையவே செரிமானம் ஆகணும். அதனால் இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்து நம்ம செய்யும்போது உங்களுக்கு செரிமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா வதங்கிருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சே வந்துட்டுருக்கு, அந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது ஒரு 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். ஏன் வந்து இது மாதிரி அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா
இந்த மசாலா திக்காக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா சேர்ந்தார்னையாக வரும் உங்களுக்கு. இப்போ முட்டையோடு நம்ம பரட்டும் போது அது நல்லா ஒட்டி வரும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இதில் திரும்பவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், உப்பு, கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா பெரட்டி அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து முட்டையை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம போட்டிருக்க அந்த மசாலாலேருந்து எண்ணெய், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் முட்டையை ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எண்ணெயும் தனியாக வந்துருச்சு, ஒட்டவே இல்லை மசாலா. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். எதுக்காக தண்ணி விடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு மசாலா வந்து இன்னும் வேகணும், இன்னும் வந்து ஃப்ளேவர் மாறலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த தண்ணி ஊற்றி நம்ம சுண்ட விடும்போது நல்லாவே மாறிடும். நம்ம இது வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை, இப்போ தான் சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து முட்டையும் இதிலே சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா சுண்ட விடுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா முட்டையில் மசாலா நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா சுண்டட்டும். முட்டையில் மசாலா நல்லா இறங்கிட்டுருக்கு. இப்போ நல்லாவே திக்காக வந்துருச்சு. நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.